Alright guys, okay fine. So good evening again எல்லாருக்கும் இதுல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு கிட்ட கேட்டிருந்தேன் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, பழைய கிளாஸஸ் பழைய வீடியோஸ் பழைய செஷன் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லி ஒருத்தருக்கும் இல்லைன்ட்டு சொல்லிட்டீங்க. அண்ட் வளமையா வாராக்கள் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பேரை காணல, பட் ஓகே ஃபைன் அட்டண்டன்ஸ்ல. பட் என்னன்னு தெரியல, மேபி லைக் பார்ப்போம். பட் இன்றைக்கு ஒரு முக்கியமான செஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்த விஷயங்களோட சேர்த்து இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், அப்டேட். அண்ட் தென் அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்களை கதைக்கலாம். ஸோ வளமை மாதிரி நான் டைம் தந்திருப்பேன் டவுட்ஸ் விஷயங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஓகேன்னு நான் நம்புறேன், ஐ ஹோப். ஸோ நாம் இன்றைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோப் யூ ஆர் டூயிங் மை லைக் என்ன சொல்றது, சீங் மை ஸ்க்ரீன் as well as hearing the voice clearly and I have started the recording. ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஸோ வளம மாதிரி தான் எங்களுடைய லொக்கேஷனுக்கு முதல் போகணும். ஸோ இன் தட் வே லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த லொக்கேஷன் ஆஃப் workers, லைக் விண்டோஸ் XAMPP ஃபோல்டர், தென் அதுக்கப்புறம் htdocs அண்ட் தென் php practices. ஸோ ஹியர்ஸ் த பிளேஸ், லைக் இங்க இருந்து நாம விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம்னு சொன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் த cmd அண்ட் டைப் த கோட் டாட் என்டர். யூ நோ தட் ரைட்? ஸோ அப்போ இந்த விஷயம் ஓகே. தென் அப்போ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ லொக்கேஷன் கன்செப்டும் ஓகே. அண்ட் தென் எங்களுக்கு தேவையான விஷயம் இந்த லொக்கேஷன் கன்செப்ட் ஓகேன்னு சொன்னால் தென் அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டிய வேலை ZAMP ஃபோல்டர் ஓப்பன், SAMP கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறது. SAMP கண்ட்ரோல் பேனலும் ஓப்பன் பண்ணியாச்சு, அப்பாச்சி சர்வரை ரன் பண்ணுற வெப் சர்வரை. அண்ட் தென் டேட்டா பேஸ் உங்களுக்கு கனெக்ஷன் விஷயங்கள் தேவை. ஸோ MySQL ரன் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. ரெண்டும் ப்ரிப்பராக சேவான்னு சொன்னால் லைக் ஜஸ்ட் கோயிங் டு செக் தட். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், யூ நோ தட். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு வளம மாதிரி ஸோ லோக்கல் ஹோஸ்ட், ஸோ ரைட், அண்ட் தென் PHP my admin, ஸோ லோக்கல் ஹோஸ்ட், தென் ஸோ PHP my admin. ஸோ PHP adminல எங்களுக்கு தெரியும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செஞ்சிருந்த விஷயங்கள் லோக்கல் ஹோஸ்ட் PHP my admin சம்பந்தமா செஞ்சிருந்த விஷயங்கள் என்னென்னு சொன்னா லைக் யூ நோ தட். ஏன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஸ்கூல் என்ற பெயரில் ஸ்டூடெண்ட் என்ற பெயரில் டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுகளை ஆட் பண்ணியிருந்தோம், எடுத்து பார்த்துருந்தோம். தென் டிலீட் பண்ற விஷயம் வரைக்கும் பார்த்துருப்போம். யூ நோ தட். அப்போ ஸ்கூல் என்ற ஒரு டேட்டா பேஸ் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த ஸ்கூல் என்ற டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட் என்ற ஒரு டீடைல்ஸ் டேபிள் இருக்கு. ஸோ எஸ், ஸோ திஸ் த திங். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அதுக்கு பிறகு யூ நோ தட் ஸ்டூடெண்ட் ஆட் பண்றது அந்த விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட், தென் PHP ப்ராக்டிசஸ், அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் அட்ன்ற PHP ஃபைல். ஸோ திஸ் திங் என்ன. ஸோ மேல மெசேஜில் காட்டா அது கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டேட்டாபேஸ் கனெக்டட் ஆகிருந்ததுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம், தென் ஒரு டேபிள். இந்த விஷயமும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த விஷயங்களும் கிளியர்னு நம்புறேன். அண்ட் அதுக்கு பிறகு நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட் அப்டேட். ஸோ அப்டேட் என்று சொன்னா என்னடா லைக் என்ன சொல்றது, இதே ஸ்டூடெண்ட் என்ற அட் என்ற இந்த பேஜ்ல, இந்த ஸ்டூடெண்ட் அட் என்ற இந்த பேஜ்ல நாம வந்து ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போறோம். சரி கைஸ், ரைட். ஸோ ஸ்டூடெண்ட் அட்ன்ற இந்த இந்த விஷயத்தை செய்ய போறோம். என்னது, ஸ்டூடெண்ட் delete டாட் பிஹெச்பி மாதிரி இன்னொரு டேபிள் குளம் வரப்போகுது. என்னன்னு சொன்னா லைக் வாட் இஸ் தட், யா. ஸோ அப்டேட் என்ற ஒரு ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை எப்படி செய்ய போறோம், அப்போ அப்டேட் என்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம். அப்டேட் என்ற விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா மெயினா கரெக்ட் விஷயம் முடிஞ்சிடும். தென் அதை நம்ம ப்ராப்பரா தென் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி ஒரு பேஜுக்குள்ள போய் தென் அதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்டா செய்யற விஷயம் நாளைக்கு. அது நாளைக்கு மேபி லைக் இல்லை நாளைக்கு ஒரு ஹோம் ஒர்க்கா தந்து தான் பிறகு நான் அதை அதுக்குள்ள கொண்டு வருவேன். இன்றைக்கு ஒரு இந்த அப்டேட் கன்செப்ட் மட்டும் தான், இன்றைக்கு அப்டேட்டே பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். தென் அதுக்கு பிறகு நான் லாகின் அந்த கன்செப்ட் எல்லாம் பார்ப்பேன். ரைட், அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா சிம்பிள் திங். அப்டேட் என்ற விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு ஒரு 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 திருப்திக்காக நான் திருப்பியும் கேட்கிறேன், இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் எல்லாம் ஓகேயா? யாருக்காவது கேட்கணுமா? 1 minute தாரேன்.
ஸோ எல்லாருக்கும் கிளியர், ஒரு இஷ்யூம் இல்லை, ரைட்? சரி, இப்போ இதுலயே ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த delete பண்ற ஒரு விஷயத்துல ஒரு ஒரு கான்செப்ட் நான் லாஸ்ட் கிளாஸ் அதை சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, லைக் உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கொள்ளாம இதுல ரன் பண்றதுல நாம deleted கொடுத்தா, சாரி எஸ், கொஞ்சம் டயர்ட். ஸோ delete கொடுத்தா இந்த deleteன்றது உடனே ஆயிருது. லைக் கைண்ட் ஆஃப் வாட் இஸ் தட் கால், லைக் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. லைக் இப்போ அதுக்கு நான் நேம்ஸ் வந்து இப்போ அதுக்கு ஜோன்ஸ்ன்னு கொடுக்குறேன். இமெயில் jones@gmail.com. லைக் H&80 கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். யூ நோ தட் அது சேவ் ஆயிட்டு. தென் திருப்ப ஆர்ச்சஸ் டெக் கொடுக்குறேன், sukas@gmail.com. அண்ட் தென் இங்கிலீஷ் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், அது சேவ் ஆயிட்டு. பட் திருப்ப delete பண்ணும்போது கவனிங்க, அது delete ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி deleted தான், delete ஆயிடுச்சு. ஒரு எஸ் ஆர் நோவான்னு கேட்டா பெட்டர், ஏன்னா மாறி அவத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி செய்யறது, அதையும் ஒருக்கா பார்த்துருவோம். அது ஒரு கன்ஃபர்மேஷன், அது அது வேணும், அது நான் செய்யலை போன முறை. அப்போ அது தோணிச்சப்ப ரைட், ஓகே, அதையும் ஒருக்கா பார்த்துரும்னு சொல்லி அதுக்கு நாம பெருசா ஒன்றும் செய்ய வேணாம். பெருசா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, வடிவா கவனிச்சிக்கிட்டா கொஞ்சத்துல விளங்குறோம். இந்த சப்மிட் பண்ணும்போது அதாவது டிலீட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியை பாஸ் பண்ணிக்கொண்டு இந்த பேஜுக்கு அது போகுது, அப்படித்தானே இந்த லிங்க். பட் இந்த லிங்கை கிளிக் பண்ணும் பொழுது, லிங்கை கிளிக் பண்ணும் பொழுது, அதாவது அது நாம வந்து எப்படி சொல்லணும்னு சொன்னா ஒன் கிளிக்னு சொல்லுவோம். ஸோ ஒன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, எஸ் ஆர் நோவான்னு கேளுங்க, அந்த ஆப்ஷனை கேளுங்க. அப்ப அந்த கிடைக்கிற விஷயத்த கேளுங்க. அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணப்படுறத கேளுங்க. என்னத்தை கேளுங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுங்க. இதுவெல்லாம் கீவேர்ட்ராப்பா. கன்ஃபார்ம் மெசேஜை கொடுங்க. கன்ஃபார்ம் மெசேஜ் எதை ரிட்டர்ன் பண்ணதோ அது ஜஸ்டா நடக்கணும், அப்படி இல்லாட்டி நடக்கக்கூடாது. அப்படின்ற மாதிரி. அப்ப கன்ஃபார்ம் மெசேஜ் என்னன்னு சொன்னா, லைக் டபுள் கொட்டேஷனுக்குள்ள, இதுக்குள்ள இல்ல, டபுள் கொட்டேஷன் பாய்ச்சா சிங்கிள் கொட்டேஷன் பாவீங்க. ஆர் யூ ஷுவர், ஆர் யூ ஷுவர் என்ன சொல்றது, யூ வாண்ட் டு delete அப்படின்னு சொல்லி, லைக் delete சொல்லிட்டு ஒரு கேள்வி குறி லைக் சிங்கிள் கொட்டேஷன். இப்போ இந்த விஷயத்தை நீங்க கொடுத்துட்டீங்க ரேப்பம், சரியா? இந்த விஷயத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. இது இவ்வளவும் பிராக்கெட்டுக்குள்ள வரணும், ரைட்? இது இவ்வளவும் பிராக்கெட்டுக்குள்ள வரணும், சமிக்க, ரைட்? அப்போ வழியா கவனிச்சு கொள்ளுங்க. ஒன் கிளிக் பண்ணும் பொழுது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்ற ஒரு விஷயத்தை கால் பண்ணுங்க. அது ஜெஸ்ஸா நோவான்றது ரிட்டர்ன் பண்ணுது. அதன் மாதிரி இந்த லிங்குக்கு போகட்டும் அது. லைக் அப்போ ஓகே ஃபைன் அப்படின்னு சொன்னா, ரைட், ஸோ சர்வ் பண்றேன். அதாவது ஓகே ஃபைன் அது சரின்னு சொன்னா, அப்போ எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, சரி இதுல இது இது கன்ஃபார்ம் பண்றது ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொன்னா ஓகே. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ டிலீட்னு கேட்குறேன். ஸோ முதல் விஷயம் கேட்குது ஐ ஷோ வந்து டிலீட். ஓகேன்னு கொடுத்தா தான் டிலீட் ஆகும், இல்லாட்டி இல்லை. கேன்சல் கொடுத்தா டிலீட் ஆகாது. ஸோ நான் திருப்ப கொடுக்குறேன், ஓகேன்னு கொடுக்குறேன், ஸோ டிலீட். ஸோ இப்படி ஒரு விஷயம் சிம்பிளா செய்யலாம். இதை வழியா கவனிச்சுக்கலாம். இது அன்றைக்கு சொல்லல, இப்படி சொல்ல தோணி சொல்லிட்டு சரி. இந்த விஷயம் புரிஞ்சுதா? அர்ஹம், தஸ்னீம், அசீம், ரம்யா, ஜேஎம்எஃப், டிஷானா, இந்த கன்செப்ட் புரிஞ்சுதா? யாருக்காவது கேள்விகள்? ஓகே. ஸோ ரிட்டர்ன் சொல்றதா இருந்தா ஒண்ணும் இல்ல. ரிட்டர்ன்ன்றது இப்ப என்ன விஷயம்னு சொன்னாடாப்பா, இந்த பேஜ் இதை கிளிக் பண்ணா இந்த ஸ்டூடெண்ட் டிலீட் பிஹெச்பிக்கு போகணும். ஆனா முதல்ல அது கிளிக் பண்ண போடணும் இருந்தால் ஒன் கிளிக் ஃபங்க்ஷன் ஒரு விஷயம் செய்யறேன் நான். என்னன்னு சொன்னா ஒன் கிளிக் நடக்கணும். எப்பன்னு சொன்னா ரிட்டர்னை பேஸ் பண்ணி, ரிட்டர்ன்ன்றது ஒரு ரிட்டர்ன் வேல்யூ எஸ் ஆர் நோவான்றதை தரப்போகுது. எதுன்னு சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நான் இங்க கால் பண்ணி விடுறேன். என்னண்டா ஒரு மெசேஜோட ஐ ஷோ வந்து டிலீட், இது என்ன மெசேஜும் போடலாம். இந்த மெசேஜை கொடுத்து இந்த கன்ஃபர்மேஷன் என்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணினா அது எஸ் ஆர் நோவா, ட்ரூவா ஃபால்ஸ்ன்ற ஒரு அவுட்புட்டை தரும். அது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரூன்னு சொன்னால் இது லிங்குக்கு போகும், இல்லாட்டி போகாதுன்ற மாதிரி இந்த விஷயத்தை செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாகோட. இதுதான் கான்செப்ட் ஜேஎம்எஃப். கிளியரா?
ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ எடிட் செய்ய போறேன். எடிட்டுக்கு மேலே அப்போ பக்கத்தில் ஒரு பட்டன் பண்ணுவேன். அப்போ மேலே நான் இன்னொரு ஹெடிங் போடுறேன், ஆக்ஷன்ன்ற மாதிரி. லைக் இப்போ என்ன சொல்றது, ஆக்ஷனுக்கு பதிலாக இங்கே நான் டிலீட்னு மாத்துறேன். தென் அதே மாதிரி இன்னொரு டிஹெச் போடுறேன், இதுக்கு எடிட் போடுறேன். ரைட், டிஹெச் சேவ் பண்ணுறேன். சரி, ரன் பண்ணி காட்டுறேன் சும்மா. யூ நோ தட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் வந்துருக்கு எடிட்னு சொல்லி, அவ்வளோதான். டிலீட்ன்றதுக்குள்ள டிலீட் வந்துருக்குது. பட் எடிட்ன்றதுக்குள்ள இந்த கன்செப்ட் அவ்வளோதான். சரி, நான் இப்போ எடிட்டுக்குள்ள எனக்கு ஒரு டேட்டா வரணும். அப்போ என்ன சொன்ன, ஒவ்வொரு லூப்லையும் அதுக்கும் எனக்கு சேர்ந்து வரணும். அப்போ நான் நீங்க எப்படி டிலீட் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் கொடுக்க போறேன். அப்போ இன்னொரு டேபிள் டேட்டா, இன்னொரு ஏலிங் ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு ஒரு பிஹெச்பிக்கு போகணும். நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நான் இன்னும் பேஜ் கிரியேட் பண்ணல, அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க. பேஜ் நான் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்டேட் என்ற ஒரு பேர் வைக்க போறேன். .php என்று ஸ்டூடெண்ட் அப்டேட் .php ஒரு பேர் வைக்க போறேன். அதுக்கும் ஐடியா கொடுத்து விடுறேன். ஏன்னா டிலீட் பண்றதா இருந்தாலும் சரி, எடிட் பண்றதா இருந்தாலும் சரி, ஷோ பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு ஐடியா வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், அப்போ அந்த ஐடியா நான் பாஸ் பண்ணி வரணும். அதே கன்செப்ட் தான். அப்போ பிராக்கெட் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி எக்கோ பண்றேன், ரோவை அதே ரோ தான், அதே ஐடி தான். விக்கலன் பிஹெச்பியை முடிக்கிறேன். தென் அதே மாதிரி கேள்வி கேட்க போறேன். ஒன் கிளிக் ரைட், ஈக்குவல் கொடுக்கலாம். ஆனால் ஒன் கிளிக் இப்போ தேவையில்லை, எடிட் தானே பண்ண போகிறோம். ரைட், இதோட லைக் அந்த பட்டன் அந்த கான்செப்டை முடிக்கிறோம். அப்போ ரைட், அதுக்கு பிறகு வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. லைக் அப்டேட் தென் /td சர்வ் பண்ணுறேன். இப்போ வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒரு பட்டன் வருது. ஸோ இந்த அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணினா ஸ்டூடெண்ட் அப்டேட் .php ஐடி நம்பர் 1 போகுது. ஆனால் இங்கே பேஜ் இல்லாதால அது ஒன்றும் காட்டல, அவ்வளோதான். இப்போ நான் பேஜை கிரியேட் பண்ண போறேன், ஸ்டூடெண்ட் அப்டேட்னு சொல்லி. லைக் ஸ்டூடெண்ட் அப்டேட் ஒரு விஷயத்துக்கு வழியாக கவனிச்சுக்கணும். ஸ்டூடெண்ட் அப்டேட் .php ஒரு பேஜை நான் கிரியேட் பண்ண போறேன். அப்போ நியூ பேஜ் போக போறேன். ரைட், ஸ்டூடெண்ட் அப்டேட் .php. இப்போ இது ஒரு வெறும் PHP. நான் இதில் PHP எடுத்துக்கொள்றேன். ரைட், சர்வ் பண்றேன். இப்போ இது ஒரு பேஜ். இப்போ நான் ரீலோட் பண்ணினா இப்போ எம்டி பேஜ். ஏன்னாட்டா லைக் ஒன்றும் இல்லை, இப்போ பேஜ் இருக்கு, ஆனால் ஒரு வேலையும் சொல்லலை. இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த விஷயத்தை நான் முதல் செஞ்சுட்டேன். வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க, இந்த விஷயத்தை நான் முதல் செஞ்சுட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் அப்டேட் பேஜை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டூடெண்ட் அப்டேட் பேஜ்ன்றது இதுல இருக்கிற இந்த அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணா இந்த அப்டேட் பேஜுக்கு இந்த ஐடி நம்பரோட சேர்த்து அங்க போகும். பட் அதை வச்சு கெட் மெத்தட்ல டேட்டா எடுக்கணும். யூ நோ தட் டேட்டா கெட் மெத்தட்ல எடுக்கணும். என்ன நான் யூஆர்எல் அனுப்புறதுனால இப்போ எப்படி ஸ்டூடெண்ட் அட்டில் serve.phpல நான் ஒரு டேட்டா எடுத்தனும். லைக் என்ன சொல்றது, போஸ்ட் இது சர்வ் டிலீட்டுக்கு அங்க இருக்கு, ஸ்டூடெண்ட் டிலீட் கெட் மெத்தட்ல எடுத்தணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம இங்கேயும் சொல்லணும், ஸ்டூடெண்ட் அப்டேட் பிஹெச்பிக்கு எடுக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட் அப்டேட் பிஹெச்பியை எப்படி நம்ம செய்ய போறோம்ன்றது அடுத்த கேள்வி. அப்போ லைக் நாம நார்மலா இப்படி ஒரு விஷயத்த செய்ய போறோம். அப்போ ஸ்டூடெண்ட் டிலீட் என்ற ஒரு விஷயம். ஆனா ஸ்டூடெண்ட் டிலீட் என்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆள் வேணும். யாரு வேணும்? நார்மலா டேட்டாபேஸ் கனெக்ஷன் வேணும். அப்ப என்ன, இன்க்ளூட் பண்ணுங்க டிபி. வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, db.php. ஏன் db.php? டேட்டாபேஸ் கனெக்ஷன். டேட்டாபேஸ் கனெக்ஷனை செய்யறதுக்காக ஸ்டூடெண்டோட அப்டேட் இந்த PHP எடுத்துக்கொள்ளும். ரைட், சர்வ் பண்றேன். இப்போ அதுக்கு பிறகு என்ன, இங்க நம்ம டிலீட்ல செஞ்ச மாதிரியே தான். இங்கடாப்பா டிலீட்ல செஞ்ச மாதிரி முதல் கெட் மெத்தட்ல ஐடி எடுக்க போறோம், தென் SQL எழுத போறோம். சரி, அப்போ முதல் கெட் மெத்தட்ல ஐடி எடுப்போம். அப்போ $ID ஈக்குவல் $, கெட் மெத்தட்ல என்ன பேர்ல, ஐடி என்ற பேர்ல தான் நம்ம வச்சுனாங்க. ஸோ ஐடி என்ற பேர்ல தான் டேட்டா அனுப்பி விட்டுனாங்க. ஸோ ஐடி ரைட், ஐடி எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு நாம் ஒரு குவாரி எழுதணும். ஸோ நான் ரிசல்ட் எழுதுறேன். ஸோ ரெஸ் ஈக்குவல் டு MySQL ஐயால குவாரி ஒன்று ரன் பண்றேன். MySQL குவாரியால ரன் பண்றேன். ஸோ இந்த MySQL குவாரியால நான் என்ன செய்யறேன், கனெக்ஷனை பயன்படுத்துறேன். கமா அப்டேட் பண்ணவும் கெட் மெத்தட் தான் ஈஸியா சார்ன்னு சொன்னா அப்டேட் பண்ணவும் இல்லை. விஷயம் என்ன என்று சொன்னா இதுல 2 வேலை இருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை. அப்டேட் வந்து கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சம் பெரிய ஆள். முதல் அப்டேட் பண்றதுக்கு முதல் ஒரு ஃபார்ம் திருப்ப வேணும். என்ன இப்ப இப்ப ஸ்டூடெண்ட் அட்டன்ற ஒரு ஃபார்மும் வேணும், ஸ்டூடெண்ட் அட்டன்ற இந்த ஃபார்மும் வேணும், எனக்கு மேல இருக்கிற அந்த ஃபார்மும் வேணும். அப்புறம் அதுக்கு ஒரு PHP வேணும்.
அந்த ஃபார்முக்கு முதல் டேட்டாவை கொண்டு போறதுக்கு ஒரு பிஹெச்பி வரும். சரியா, மொத்தம் 2 பிஹெச்பி. இதை ஒரு பிஹெச்பியில முடிக்கலாது. சரியா, முடிச்சா அது ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட் அப்டேட் பிஹெச்பியில முதல் இந்த ஐடிக்குரிய ஆளைத்தான் டீட்டெயிலா அங்க நான் முதலே ஃபில் பண்ணி காட்டணும். அப்டேட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் என்னடாப்பா வித்தியாசம்? இன்சர்ட்ன்றது புதுசா டீட்டெயில் நீங்க ஃபில் பண்றீங்க, அங்க ஒரு தலையீடு இல்ல. நீங்க ஸ்டூடெண்ட் அட்ன்ற ஃபார்முலா டீட்டெயில கொடுத்துட்டு சர்வை கொடுத்தா சர்வ் டாட் பிஹெச்பி அதை சர்வ் பண்ணி விட போது. அப்ப அது போஸ்ட் மெத்தட்ல கொடுக்குறது ஓகே. பட் அப்டேட்ல முதல் அந்த டேபிள்ல இருந்து முதல் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு அந்த டீட்டெயில கொண்டு போகணும். இந்த ஐடி நம்பர் வருதானு அந்த அப்டேட் டாட் பிஹெச்பி அந்த ஐடி நம்பருக்குரிய டீட்டெயில் எடுத்து அந்த ஃபார்முலா ஃபில் பண்ணி காட்டணும். ஆல்ரெடி ஃபில் பண்ணி காட்டணும். பிறகுதான் நீ விரும்பினதை அழிச்சு என்ன செய்வீங்க? திருப்ப அப்டேட் பண்ணுவீங்க. அப்பதான் போஸ்ட் மெத்தட். அப்ப கெட் மெத்தட் வரும் டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஃபில் பண்றதுக்காக, பிறகு டேட்டாவை அங்க டேபிள்ல திருப்ப சர்வ் பண்ணி காட்டுறதுக்கு அப்டேட் பண்ணி காட்டுறதுக்காக போஸ்ட் மெத்தட் வரும். 2 மெத்தட் வரும். இங்க கெட் மெத்தட் தான் ஈஸி அண்ட் இல்ல, முறை இதுதான். சரி, இந்த ஃப்ளோல தான் நம்ம போறோம். ரைட். அப்ப முதல் கெட் மெத்தட் எடுக்கிறோம். இதுல இருந்து திருப்ப அதே கழிதான். நீங்க போஸ்ட் மெத்தட் எப்படி செய்வீங்க? இன்னும் முதல் போஸ்ட் மெத்தட் நீங்க அப்டேட் பண்ணவும் கெட் மெத்தட் தான் ஈஸி அண்ட் கேட்டா, என்ன முதல் கழி போஸ்ட் மெத்தட் என்ன? சென்சிட்டிவான டேட்டாவை அனுப்புறதை தாண்டி முதல் போஸ்ட் மெத்தட் என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மை டேட்டால சப்மிட் பண்றதுதான் போஸ்ட் மெத்தட். நீங்க இப்ப இந்த ஃபார்ம் இப்ப நீங்க ஒரு ஃபார்முல போய் டீட்டெயில சும்மா அடிச்சு சர்வ் பண்ண போறீங்கன்னு சொன்னா தட் இஸ் போஸ்ட் மெத்தட் தான். ஆனா அப்டேட் என்ன? இருக்கிற டீட்டெயில மாத்துறது. அப்ப இருக்கிற டீட்டெயில் முதல் வேணும்னு சொன்னால் இப்ப அந்த ஏற்கனவே இருக்கிற டேபிள்ல டேட்டாவை கிளிக் பண்ணினா அதுக்குரிய ஐடி நம்பரை வச்சு அந்த தனி டேட்டாவை மட்டும் உங்களோட ஃபார்முல ஃபில் பண்ணி காட்டணும். அது அப்ப கெட் மெத்தட்ல அதை செஞ்சு பிறகு திருப்ப நீங்க சர்வ் பண்ணும்போது தான் போஸ்ட் மெத்தடுக்கு போவீங்க. 2 விஷயமும் வரும். புரியுதா? ரைட். அப்ப MySQL query கன்ன்றதை எடுக்கிறோம், நம்ம கனெக்ஷன் எடுக்கிறோம். தென் அதுக்கு பிறகு செலக்ட் பண்ண போறோம். வழியா கொஞ்சம் செலக்ட் பண்ண போறோம் எல்லாத்தையும் ஃப்ரம் எதுல இருந்துன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ல இருந்து வேர் எப்பன்னு சொன்னா இந்த ஐடி நம்பர் ஈக்குவல் டு இங்க தரப்பட்ட ஐடி நம்பர். ரைட். வடிவா கொஞ்சம் ஐடி நம்பர் ஈக்குவல் டு இங்க தரப்பட்ட ஐடி நம்பர். இப்ப இவ்வளத்தையும் எடுத்தாச்சு. இவ்வளவும் பிஹெச்பி. வடிவா கொஞ்சம் இவ்வளவும் பிஹெச்பி. எனக்கு திருப்ப இந்த HTML ஃபார்ம் வேணும்டாப்பா. இந்த HTML ஃபார்ம் இருக்கு தானே, இந்த HTML ஃபார்ம் அப்படியே எனக்கு வேணும். இந்த ஃபார்ம் முடிகிற வரைக்கும் காப்பி பண்ணி ஸ்டூடெண்ட் அப்டேட் ஒரு பேஜ்ல போடுறேன். எது? அந்த ஃபார்ம் மட்டும். டாக் டைப் HTML ஹெட் டைட்டில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு பிறகு serve டாட் பிஹெச்பி இல்லை, இந்த முறை அப்டேட் டாட் பிஹெச்பி என்ற ஒரு ஃபார்ம் போஸ்ட் மெத்தட்ல செஷன் மெசேஜ் என்றது வேணாம். இதை கிளியர் பண்ணுவோம். இது வேற பேர் வைப்போம். சரியா? செஷன் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ரைட். அப்ப ரைட், சரி, அதுவே வைப்போம், பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ அதுக்கு பிறகு டெக்ஸ்ட் நேம் இமெயில் சர்வ் பண்றோம். ஸோ ஃபார்ம்ன்ற ஒரு விஷயம் முடிஞ்சுன்னு சொன்னா அது அதுக்கு பிறகு நம்ம பொடியை முடிக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ அதுக்கு பிறகு HTML இப்போ இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கு. வடிவா காணிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பியில் டிபி டாட் பிஹெச்பி கனெக்ட் பண்ணி அந்த ஐடி நம்பர்ல டேட்டா எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டோம். இப்போ எடுத்த டீடைல்ஸ் அந்த ஆரோ அந்த ஆளை வச்சு நாம நார்மலா ஒரு விஷயத்தை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்னு சொன்னா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்குள்ள கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லலாம்? ரைட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்குமா அந்த ஐடிக்குரியது. அப்ப நாம ரிசல்ட் இன்னொரு ஆள் எடுக்கிறோம். அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ரிசல்ட் ஈக்குவல் டு MySQLi ஃபெச் அசோசியேஷன்ல அந்த ரெஸ்ஸை கொடுக்குறோம். அப்ப ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ஆள் தான் வந்திருப்பார் கட்டாயம், கணக்கு பேர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஆளை அசோசியேட் பண்ணி, அதாவது அந்த அந்த ஒரு ரோவா ஃபுல்லா மாத்தி இந்த ரிசல்ட் அதுக்குள்ள எடுத்தாச்சு. இப்ப ரிசல்ட்ன்றவர் அந்த ரோவை வச்சிருக்கிற ஒரு ஆள். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொடுக்க போறேன். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொடுக்க வேல்யூ ஈக்குவல். ஸோ வேல்யூ ஈக்குவல் என்ற ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ வேல்யூ ஈக்குவல் என்று வரப்போகுது. இப்போ நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸோ கேள்விக்குறி PHP எக்கோ ரைட் ஆர் என்றா ரிசல்ட்
ரிசல்ட் சரிதானே. ஸோ ரிசல்ட்டோட ஆர நேம் ரைட் செமிகோலன் கேள்விக்குறி பிஹெச்பி. இப்படி ஒரு விஷயத்தை நாம செய்யறோம். ஸோ இந்த விஷயத்தை நாம செய்யறோம் வேல்யூன்னு சொல்லி வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. வேல்யூன்னு பல விஷயம் செய்யறேன். நான் இதை எல்லாத்துக்கும் செய்யறேன். இமெயிலுக்கு செய்யறேன், சப்ஜெக்ட்டுக்கு செய்யறேன். ரைட் இதே விஷயத்த வடிவாக கவனிங்க. இமெயில் அண்ட் தென் சப்ஜெக்ட் சேவ் பண்றேன். இப்போ நான் பேக் போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன், அப்டேட்டை கொடுக்குறேன். இதுல பாருங்க அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஜோன் புக்கர் புக்கர் சர்ஜன் இருக்கும் ஐடி சேவா இல்லையான்னு கேட்டிருக்கு. நான் திருப்பி பேக் போய் வேற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்க உருவாக்கியிருந்தா கூட இங்கிலீஷ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அவரை நான் அப்டேட் கொடுத்தா அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, இது எப்படி நடந்துச்சு சொன்னா, இந்த ஃபார்முக்கு இது வருது ஸ்டூடெண்ட் அப்டேட் பிஹெச்பிக்கு. அங்க ஒவ்வொரு முறை வரும்போது இந்த ஸ்டூடெண்ட் அப்டேட்ல ஸ்டூடெண்ட் அட்ல அந்த அந்த ஸ்டூடெண்ட் அப்டேட் பிஹெச்பிக்கு ஐடி நம்பர் கொடுக்கணும். அந்த ஐடி நம்பரை வச்சு அது என்ன செய்யுதுண்டா ஒரு டேட்டாவை எடுக்குது. அவருக்கு அந்த டேட்டாவை எடுத்து ஒரு டேட்டா தான் அவராக இருக்கணும். அப்ப அந்த ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணியாச்சு, இணைச்சு விட்டுட்டு. இப்ப அந்த ஆளுக்குரிய டேட்டாவை இங்க நானே வேல்யூவா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டேன். அப்போ ஒவ்வொரு முறை ஃபோம் லோட் ஆகும்போதும் அதோட வேல்யூ இங்க ஷோ ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நான் ஒவ்வொரு முறை அப்டேட் கொடுக்கும்போதும் அதோட டீடைல்ஸ் ஃபில் ஆகியே வரப்போகுது. நான் அப்புறம் அதில் என்ன தழிச்சு மாற்றணும், ஐடி நம்பரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மாற்றலாம். ஏன் அதான பிரைமரிக்கு, அப்போ அதனால அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மாற்றலாம். அப்போ இதில் நான் என்னத்தை மாற்ற போறேனோ அதை மாற்றி சர்வெண்ட் கொடுத்தா என்ன செய்யும், மாறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அப்டேட் பிஹெச்பி வந்து போஸ்ட் மெத்தட்ல ஒரு டிசிஷன் செய்யணும். அப்போ நான் என்ன செய்யறேன், இன்னொரு ஃபார்மும் வேணும், இன்னொரு பிஹெச்பி. ரைட் வழியாக குறைச்சு கொள்ளுங்க. இன்னொரு பிஹெச்பி அதான் நான் சொன்ன அப்டேட் பிஹெச்பி, அது போஸ்ட் மெத்தடுக்காக. ஸோ இப்போ இதுக்கும் ஒரு பிஹெச்பி. ரைட் இப்போ இந்த பிஹெச்பி இன்சர்ட் என்ன செஞ்சதோ, அதாவது சர்வ், இந்த சர்வ்ன்றவர் என்ன செஞ்சாரோ அதே விஷயத்தை இங்க செய்ய போறார். அவ்வளவுதான் அப்டேட்ன்றவர் அதே விஷயத்தை செய்ய போறார். வேற ஒன்றும் இல்லை, எஸ்குவல் மட்டும் மாறப்போகுது. ரைட் எஸ்குவல் மட்டும் மாறப்போகுது. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இங்கே டேட்டாபேஸ் கனெக்ஷன் எனக்கு வேணும். அப்ப என்ன, இன்க்ளூட் db.php. தென் அதுக்கப்புறம் என்ன டீடைல், என்னென்ன வேணும், ஐடி வேணும் எனக்கு. ஸோ ஐடி வேணும்னு சொன்னா யூ நோ தட். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஐடி வேணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட் அப்டேட் பிஹெச்பியில் எனக்கு ஐடி வேணும். இங்க ஐடி என்கிட்ட இல்லை. ஸோ நான் ஒரு இன்னொரு அட்ரிபியூட் எடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் ஹிடன், அதாவது வெளியால தெரியக்கூடாது, ஆனா இந்த ஃபார்மோட அவரும் சேர்ந்து போஸ்ட் மெத்தட்ல டேட்டாவா வரணும். ஸோ அதனால ஹிடன் மெத்தட்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ண போறோம். ஸோ ஹிடன் சொல்லி லைக் நேம் வந்து ஈக்குவல் டு ஐடி. தென் அதுக்கு பிறகு வேல்யூ பிஹெச்பி என்னது ஐடி. சரிதானே. இப்போ பேசிக்கா இந்த விஷயமும் முடிஞ்சு. இப்போ சிம்பிளா சொன்னா நம்ம வந்து இந்த அளவு கன்செப்ட் செஞ்சிருக்கோம். அப்போ நார்மலா ஒரு 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 பேசிக் கன்செப்ட் இந்த அளவு செஞ்சிருக்கோம். இப்போ நாம இங்க வருவோம் அப்டேட் பிஹெச்பியில். ஸோ ஐடி இப்போ எனக்கு தெரியும், ஐடி என்ன போஸ்ட் மெத்தட்ல வந்தவர். ஸோ போஸ்ட் மெத்தட்ல ஐடி. தென் திருப்ப நேம். ஸோ $sign underscore post name. And then what is that? Email equal $sign underscore post email. And then subject, right? So subject and or variable. Subject equal $sign underscore post and then subject. சப்ஜெக்ட். இப்போ இந்த விஷயமும் எடுத்தாச்சு. இப்போ 4 விஷயத்தையும் எடுத்துட்டோம்னு சொன்னார். மேபி லைக் 4 விஷயம் எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு எஸ்குவல் ரைட் பண்ணணும். ஸோ எஸ்குவல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள அப்டேட் பண்ண போறேன். எந்த டேபிள, ஸ்டூடெண்ட் என்ற டேபிள. என்னதின் ஊடாக, செட் பண்ணுவதின் ஊடாக. என்னத்த, அங்க இருக்கிற கொலம் நேம் வந்து என்னவா மாறணும்னு சொன்னா இங்க இருக்கிற புது நேமா மாறணும். மேபி லைக் புது பழைய நேமே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் நான் சொல்றேன் புது நேமா மாறணும். அதே நேரம் கமா, லைக் புது நேம்ண்டா நேமா மாறணும், கமா. தென் இமெயில், அங்க இருக்கிற இமெயில் மாறணும். ரைட் வாட் இஸ் தட், இங்க சாரி இங்க இருக்கிற இமெயிலா, இங்க இருக்கிற இமெயிலா, கமா. திருப்ப
அங்க இருக்கிற சப்ஜெக்ட் மாறணும், அங்க இருக்கிற சப்ஜெக்ட் மாறணும். லைக் இங்க இருக்கிற புது சப்ஜெக்டோ பழைய சப்ஜெக்டோ இங்க இருக்கிறது மாறணும். ரைட்? எப்ப வேயா அங்க இருக்கிற ஐடி ஈக்குவல் ஆகும் பொழுது எதுக்கு எதுக்கு இங்க இருக்கிற ஐடிக்கு இங்க இருக்கிற ஐடிக்கு. ரைட்? திஸ் த திங். ஸோ இது ஒரு ஸ்கோர். இப்போ நாம ரன் பண்ண போறோம். லைக் என்ன சொல்றது, ஆஹ் இங்க இருக்கிற ரெஸ்ன்றதுக்குள்ள இப்போ ஜஸ்ட் ரெஸ்ன்றது இங்க நான் கொடுக்குறேன் ரிசல்ட் ஈக்குவல் டு MySQL MySQL குவரியை ரன் பண்றேன். குவரி ரன் பண்ணும்போது ரெண்டு விஷயம் கொடுக்கணும். ஒன்று கனெக்ஷன், அது dbk.php இருக்கு. மற்றது நான் கிரியேட் பண்ணிக்கிற SQL ரெண்டையும் கொடுக்குறேன். கொடுத்தா இஃப் ரெஸ் ஏன்னா இஃப் ரெஸ் இப்போ என்ன இஃப் ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டேன்டால் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டேன்னா நான் எப்படி ஸ்டூடெண்ட் என்ன சொல்றது serve.php ஒரு செஷன் மெசேஜ் செட் பண்ணணும், அதே மாதிரி நான் இங்கேயும் என்ன செய்யணும், ஒரு செஷன் மெசேஜ் செட் பண்ண போறேன். அதான் விஷயம். அப்ப இங்கேயும் நான் என்ன செய்ய போறேன், லைக் $_ போஸ்ட். ஸோ போஸ்ட் ஒரு மெசேஜ், ஏன்னா அங்க மெசேஜ்னா நான் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட் அப்டேட்ல ஒரு ஒரு மேல ஒரு ஹெடிங். ஸோ MSG. அப்ப இங்கேயும் MSG கொடுக்குறேன் ஈக்குவல் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் செமிக்கலன். அதே மாதிரி ஹெடர் பண்ணுவோம் திருப்ப அதே லொகேஷனுக்கு எங்க அந்த ஸ்டூடெண்ட் அப்டேட் என்ற ஃபார்முக்கே போற மாதிரி. ஸோ லொகேஷன் ஸ்டூடெண்ட் அப்டேட் .phpக்கு போகணும்னு சொல்லி தென் அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகுங்க. ரைட்? இதே விஷயத்த ஸோ எல்ஸுக்கும் எழுத போறேன். ரைட்? பட் இங்க எரர் இன் அப்டேட் அப்படின்னு போட்டு இந்த விஷயத்த கொடுக்குறேன். ரைட்? இந்த விஷயத்தை தான் நாம் இங்கே செஞ்சிருப்போம். பேசிக்கா சொன்னா இந்த விஷயத்தை இங்கே செஞ்சிருப்போம். இப்போ நான் எல்லாம் சேவ் பண்ணிட்டேன். பேக் வாரன், ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட்? இப்போ வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. அப்டேட்டை கொடுக்குறேன். ஜோன் ரைட் ஒரு எரர் வந்துட்டு சாம் HTDoc ஸ்டூடெண்ட் அப்டேட் பேஜ்ல லைன் 30ல ஒரு எரர் உண்டு. எங்க லைன் 30 ஸ்டூடெண்ட் அப்டேட் .phpல லைன் 30ல ஒரு எரர். ஆல்ரைட். ஸோ அதில் ஒரு சின்ன எரர் உண்டு. என்ன இன்புட் டைப் ஹிடன் ஓகே, நேம் ஐடி ஓகே, வேல்யூ ஓகே, PHP எக்கோ ரிசல்ட் ஐடி 0ன்னு கொடுத்துருக்கேன். சேவ் பண்றேன். சரிதானே? ரைட். ஓகே. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ஓகே. இப்போ ஜோன் வூக்கர்ன்றத ஜோன் வூக்கர் எல்கேன்னு மாற்றி சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணுறதுல அன்டிஃபைன்ட் கீன்னு வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். அப்டேட்ல ஒரு கீ ரைட் இங்க சேவ் பண்றேன். ஸோ அன்டிஃபைன் கீ லெட் சி. ஸோ அன்டிஃபைன் கீ லைன் 5ல மேபி லைக் லைன் 5ல போஸ்ட் மெத்தட்ல ஐடி கொடுக்கலன்னு வந்திருக்கு. ரிசல்ட் ஐடி input type hidden name value PHP echo result ID. Let me check this. ஏதோ ஒரு எரர் உண்டு. லைக் லெட்ஸ் பார்ப்போம்னு சொல்லி exception you an error in your SQL syntax and current spot myad user okay as line student update .php ல 7ல student update .php line 7ல res MySQL ID. சேவ் பண்றேன். ரைட். ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். சேவ் பண்றேன். அன்டிஃபைன் கீ அரே ஸ்டூடெண்ட் அப்டேட் .php லைன் 5. ரைட். ஸோ இது என்ன ரெண்டு பார்த்துருவோம், அது பிரச்சனை இல்லை. பட் அது ஒரு ஃப்ளோவில் வந்தால் தான் திருப்பி நாம பார்க்கலாம். சரி, அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல திருப்பி வரும் என்ன செஞ்சோம்னு சொல்லி
லைக் என்ன நான் நடுவில் திருத்தினா உங்களுக்கு என்ன திருத்தினு தெரியாம போயிடும். அப்போ நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும் சரிதானே. ஸோ முதல் வேலை நாம செஞ்சது லைக் ஸ்டூடெண்ட் அட்ன்ற பிஹெச்பி, லைக் ஸ்டூடெண்ட் அட்ன்ற இந்த பிஹெச்பி ஃபைலில் நாம ஒரு விஷயம் செஞ்சோம். என்னது, ஒரு ஃபைல் அட் பண்ணோம். ஸோ ஏஹெச்எஃப்ல ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அப்டேட் என்ற பிஹெச்பி ஃபைலுக்கு நாம் ஐடியாவில் ஒரு கீ அனுப்பினோம். லைக் ஒரு பிஹெச்பி கன்செப்ட் உண்டு எக்கோ மெத்தட்ல, லைக் அந்த ஐடியா எடுத்து அனுப்பும். ஸோ அது ஓகே, அது நாம ரன் ஆயிட்டு தென் அது ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு போச்சு. ஸோ ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பியில் வந்து நம்ம பிஹெச்பி இன்க்ளூட் பண்ணினோம், டிபி டாட் பிஹெச்பியை போட்டோம். தென் ஐடியை வந்து நம்ம செட் பண்ணினோம். ஸோ கெட் மெத்தட்ல ஐடி என்னவோ அந்த ஐடியை நாம செட் பண்ணிட்டோம். ஸோ ஐடி தென் அதுக்கு பிறகு நாம செய்யற வேலை என்னன்னு சொன்னா சிம்பிள் திங் லைக் யா. ஸோ ரிசல்ட், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம ரிசல்ட்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னு வைப்போம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ன்றது ஈக்குவல், ஸோ ரிசல்ட்ன்றது ஈக்குவல் MySQL குவரியால பண்றோம். ஸோ கனெக்ஷன் நாம கொடுக்குறோம். ஸோ தென் அதுக்கு பிறகு செலக்டை கொடுக்குறோம், ரைட், செலக்ட்ன்றதை கொடுக்குறோம். தென் அதுக்கு பிறகு எல்லாரையும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஆக்கல்ல இருந்து வேர் ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஸோ திஸ் திங். இங்க டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் தேவையில்லை, லெட் சி பார்ப்போம் சரிதானே. ஸோ ஐடி என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு தென் அதுக்கு பிறகு திருப்ப ரிசல்ட் இருந்துக்குள்ள MySQL fetch அசோசியேஷன், லைக் இங்க ஒரு எரர் செமிகோலன் விட்டுரு. ஸோ ரிசல்ட் MySQL fetch அசோசியேஷன் ஒரு எரர், அந்த அந்த ஒரு கான்செப்ட். தென் அதுக்கு பிறகு நாம அவரை எடுத்துட்டோம். சரி, அப்ப ரிசல்ட்டுக்குள்ள இந்த டேட்டா வந்துச்சு. இப்போ ரிசல்ட்டை வச்சு நாம கீழே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு ஹிடன் டைப்ல ஐடி வச்சிருக்கோம். என்ற வழியால் ஐடி காட்டக்கூடாது, எடிட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த மெட்டா டீடைல்ஸ் தான் ஸ்டூடெண்ட் எடிட் பண்ண விடணும். அப்ப அதான் ஹிடன்ல விட்டு லைக் அதுக்கு வேல்யூ ரிசல்ட் ஐடி என்று கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு பிறகு ரிசல்ட் நேம் என்று கொடுத்துருக்கோம். யூ நோ தட் ரைட், ரிசல்ட் ஐடி, ரிசல்ட் நேம், அண்ட் தென் ரிசல்ட் இமெயில், அதுக்கு பிறகு வாட் இஸ் தட் ரிசல்ட் சப்ஜெக்ட். இந்த 4 விஷயத்தையும் கொடுத்துட்டு சப்மிட். இப்போ வேல்யூ வந்து சர்வ் தேவையில்லை அப்படின்னு கொடுத்தா சரி. இப்படி கொடுத்தா அது போற இடம் வந்து அப்டேட் டாட் பிஹெச்பி, போஸ்ட் மெத்தட்ல அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு போறோம். அப்டேட் டாட் பிஹெச்பியில டேட்டா பேஸ் இன்க்ளூட் பண்றோம். அதுக்கப்புறம் 4 டீட்டெயிலும் எடுக்கிறோம். என்னது, ஐடி என்ற பெயர்ல போஸ்ட் மெத்தட்ல ஐடியும், அதுக்கப்புறம் நேமும் இமெயிலும் சப்ஜெக்டும் மட்டும் எடுத்து தென் அதை செட் பண்ண போறோம். அப்டேட் ஸ்டூடெண்ட் டேபிள செட் பண்ணுவதனோட எதா நேம் சொல்லியும் தென் இமெயில் அந்த டேட்டா இந்த டேட்டாவும் அண்ட் சப்ஜெக்ட் அதுக்குரிய டேட்டாவும் வேர் ஐடி எப்படின்னு சொன்னா ஐடியா இருக்கும் பொழுது, ரைட், ஓகே ஃபைன், திஸ் த திங் சரிதானே. அதுக்கு பிறகு அதை குவரி ரன் பண்றோம். அப்போ MySQL குவரியில கனெக்ஷனையும் இந்த SQL-ஐயும் பயன்படுத்தி கனெக்ஷன் ரன் பண்றோம். அது சரியாக இருந்தா சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்னு சொல்லி ஒரு மெசேஜோட ஹெடர் பண்ணோம், இல்லாட்டி இல்லை. ஸோ இதான் அந்த ஃப்ளோ சரிதானே. பார்ப்போம், சின்ன சின்ன எரர் தான் இருந்திருக்கு, அதை நான் திருத்திருக்கேன். லெட்ஸ் சி, ரைட். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நான் ஒரு டேபிள் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, ஃபில் ஆகி வந்திருக்கு. இப்போ vocus@gmail.com ஜோன்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கு, இதை நான் அப்டேட் கொடுக்க போறேன். ஸோ அப்டேட் கொடுத்தா ஒரே ஒரு வார்னிங் வந்திருக்கு. ஸோ பிரேக் வார்னிங், என்ன வார்னிங்னு பார்ப்போம். ஸோ அது எரர் இல்லை, ட்ரைங் டு அக்சஸ் அரே ஆஃப்செட் ஆன் வேல்யூ டைப் ஆஃப் null htdocs practices student update dot phpல ஒன் லைன்ல 31st 31ல this is the thing. So 31 student update dot php 31. ரைட். ஸோ இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன். விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ இதுல ஒரு கன்செப்ட் வந்திருக்கு. ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற இந்த கன்செப்ட்ல லைக் விஷயத்தை என்னன்னு பார்த்துருவோம். ஒரு மெசேஜ் உண்டு, இப்போ நமக்கு அது வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா போஸ்ட்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த போஸ்ட்ல செஷன் அது யாரும் கவனிக்கவும் இல்லை, ஒருத்தரும் சொல்லவும் இல்லை சரிதானே. இது ஒரு விஷயம் செஷன் சரிதானே, ரைட். அடுத்த கன்செப்ட் என்னன்னு சொன்னா சரி இதை ரன் பண்ணி காட்டிடணும் அப்போ திருப்ப, ரைட். இப்போ நான் இதுல vocus@gmail.com ஜோன்ஸ் வந்திருக்குது. நான் ஜோன்ஸ் எல்கேன்னு கொடுக்குறேனே, அப்டேட் கொடுத்துட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே அப்டேட்னு வந்து திருப்ப ஒரு விஷயம் வந்திருக்குது சரிதானே. அப்ப நாம என்ன இதுல புல விடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டூடெண்ட் டாட் பிஹெச்பி வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. நான் திருப்ப ப்ராக்டிசஸ்ல வந்து ஸ்டூடெண்ட் அட்ன்ற பிஹெச்பியை கிளிக் பண்றேன், ரைட். இதுல ஜோன் புக்கர் எல்கே ஜோன்ஸ் எல்கே எல்லாம் மாறி இருக்கு, கவனிச்சிங்களா. ஜோன்ஸ் எல்கே அதெல்லாம் மாறி இருக்கு சரியா, டேட்டா எல்லாம் மாறிட்டு அப்டேட் ஆயிருக்கு. ஆனா அங்க என்ன எரர் வருது அப்படின்னு சொன்னா லைக் மேல நாம ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு தானே ஹெடர் பண்ணிருக்கோம். இந்த அப்டேட் முடியும் போது செஷன் மெசேஜ்ல வந்து லைக் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படின்றது, இதை நான் வேற நான் மெசேஜ் போடுறேன். ஸோ அப்டேட் மெசேஜ்
ரெண்டு செட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் மெசேஜ் என்ன ஸ்டூடெண்ட் அப்டேட்டில் வந்து அதே விஷயத்த செய்யும். ரைட்டா, அப்டேட் மெசேஜ் அண்ட் தென் இங்கேயும் அப்டேட் மெசேஜ் அண்ட் தென் இங்கேயும் அப்டேட் மெசேஜ் ஆஸ் வெல் அஸ் அப்டேட்டில் போய் செஷனே ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே வேலை செய்யாது. செஷன் ஸ்டார்ட் சரிதானே. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பியில் நான் இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ எப்போ ஸ்டூடெண்ட் வேல்யூ கொடுத்தாலும் லைக் அது ஒரு இந்த இந்த சீக்கிங் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் அப்டேட்ல ஹெடர் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு இல்லை, ஸ்டூடெண்ட் அட் டாட் பிஹெச்பிக்கு, அதாவது அந்த டேபிள் இருக்கிற இடத்துக்கு தான். ரைட், ஸ்டூடெண்ட் அட் டாட் பிஹெச்பிக்கு தான். அதான் நடந்த பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஃப்ளோவை. லைக் ரைட், ஸோ இதான் எங்களோட அட் டாட் பிஹெச்பி டீட்டெயில்ஸ். இப்போ நான் இதில் புதுசாக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஆர்ச்சர்ஸ்டெக் புக்கஸ் அட் gmail.com அண்ட் இங்கிலீஷ்னு கொடுக்குறேன், சர்வ் பண்ணுறேன். ஸோ யூ நோ தட் இப்போ சர்வ் ஆகுது, டேபிள் வியூ ஆகுது. விரும்பினா இதை டிலீட் பண்ணலாம். டிலீட் பண்ணுவான்னு கேட்குது, ஓகேனா டிலீட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி டிலீட்டட்னு வருது. இப்போ நான் ஒன்று அப்டேட் பண்ண போகிறேன், ஆர்ச்சர்ஸ்டெக்கை அப்டேட் கொடுக்குறேன். இது ஃபில் ஆகி வருது. இப்போ புக்கஸ் அட் gmail.com பதிலாக நான் வந்து இமெயில் அட்ரஸை மாற்ற போகிறேன். archers@gmail.com அப்டேட்டை கொடுக்குறேன். வடிவா கணிச்சிங்கன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, அப்டேட் ஓகே. இந்த archers@gmail.com அப்டேட்டும் ஆயிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு இந்த செஷன் மெசேஜ் மட்டும் வந்துடணும். ஸோ நான் அது பேரை மாற்றாமல் அப்டேட் மெசேஜ் நார்மலாக விடுறேன். அப்படின்னா கொமனா ஒன்றைக்கே கொடுக்கலாம். ஏன் மெசேஜ்னு மட்டும்தான் நான் அட் ஸ்டூடெண்ட்ல கொடுத்துருக்கேன். செஷன் மெசேஜ் உங்களுக்கு தெரியும், சர்வ் பண்ணி காட்டணும் இங்கே இங்கே. ஸோ அந்த மெசேஜ் செஷன் மெசேஜ் அது மட்டும் செட் ஆயிருந்தால் மட்டும் தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் திரும்ப அப்டேட் கொடுக்குறேன். லைக் இங்கிலீஷ் அண்ட் ஐடின்னு கொடுக்குறேன். இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஐடின்னு பார்த்துட்டு, பட் செஷன் மெசேஜ் மட்டும் வரல. இங்கேயும் மாற்றணும்ல, what the hell, கொஞ்சம் தூக்க கலக்கம். ரைட், சரி, ஓகே. ஸோ I'm just closing this and refreshing this and update பண்ணுறேன். ஜோன் புக்கர் எல்கே இன்ட் என்று கொடுக்குறேன், அப்டேட் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்து அந்த டீட்டெயில்ஸும் காட்டுது, ஜோன் புக்கர் இன்ட். ஸோ திஸ் த திங் கைஸ். அப்போ செலக்ட் பண்ணி காட்டுறது, டிலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இந்த 4 விஷயமும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். திருப்ப நான் உங்களோட விளக்கத்துக்காக நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரேன், வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட் அட்ன்ற இந்த பிஹெச்பியில் தான் உங்களுக்கு அந்த டேபிள் இருந்துச்சு, ஓமா இல்லையா? டேபிள் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க, அந்த டேபிள் இருந்துச்சு. ரைட், இந்த டேபிள் இதுல நான் இந்த டிடி ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு இந்த ஐடியா காவி கொண்டு ஒரு டேட்டா போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தேன். அதுதான் இந்த முதலாவது இடம். இந்த இடம் என்ன? இந்த இடம், இந்த அப்டேட் என்ற இடம். இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணினால் யூஆர்எல் பாருங்க, ஸ்டூடெண்ட் டாட் பிஹெச்பி ஐடி 7 என்ற அந்த வேலையை காவி கொண்டு அது போகுது. அதுதான் இங்க நடக்கிற அந்த வேலை, ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பி ஐடி என்றது இது. தென் அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு வந்தா இதுதான் ஸ்டூடெண்ட் டாட் அப்டேட் பிஹெச்பி. அதுல அந்த ஐடி நம்பர் 7 வச்சு அதுவே அந்த டேட்டா எடுத்து ஃபில் பண்ணி விட்டுருக்கு. விளங்குது அந்த ஃபார்ம்ல? இதுதான் நாங்க நடக்கிறது. அதாவது டிபி டாட் பிஹெச்பியில் அந்த ஐடி நம்பர் என்னவா வந்துச்சோ அந்த ஐடி நம்பரை வச்சு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் ஆல் த ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் அந்த ஐடி ஈக்குவல் ஐடியா இருக்கிறத அந்த டேட்டாவை MySQL ஃபெச்சர்னா என்ன ஃபெச்சர்னால இணைக்கிறது. அந்த டேட்டாவை இதுக்குள்ள இணைச்சு ரிசல்ட்டை கொண்டு வந்தாச்சு. இப்போ எங்கள்கிட்ட அப்டேட் என்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த அப்டேட் ஃபார்முக்குள்ள வந்து ஒரு செஷன் மெசேஜ், என்ன மெசேஜ் நடந்தாலும் அதை மெசேஜ் பண்ணணும், செஷன் மெசேஜும். தென் அதுக்கப்புறம் மேலே அப்டேட் டாட் பிஹெச்பி. எப்போ இந்த ஃபார்ம் சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது, அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அப்டேட் போகும். மற்றபடி ஷோ பண்றதுக்கு முதல்ல எனக்கு வேல்யூ வேணும் இல்லையா? அந்த ஷோ பண்ற இந்த வேல்யூஸ், அந்த ஷோ பண்ற இந்த வேல்யூஸ் தான் இங்க நான் எழுதிக்கிற பிஹெச்பி. இப்போ நம்ம இன்சர்ட்டுகள் இருக்க மாட்டேன், நேம் சர்வுகள் இருக்க மாட்டேன், ஏன்னா புதுசா எழுதுறோம். இதுக்கு ஏற்கனவே காட்டுறோம் இருக்கிறது. அப்ப அந்த ரிசல்ட் எங்க மேல வச்சுக்கிற இந்த ரிசல்ட்டுக்குள்ள இருக்கிற ஐடியை இங்கேயும் ரிசல்ட் நேமையும் ரிசல்ட் இமெயில் ரிசல்ட் சப்ஜெக்ட் 4 விஷயத்தை எக்கோ பண்ணி இந்த ஐடி நேம் இமெயிலுக்கு வேல்யூவா கொடுத்தாச்சு. இதுல ஹிடனா விட்டுருக்கிற ரீசன் ஐடி நம்பர் வெளியில காட்டக்கூடாது. ஆனால் போஸ்ட் மெத்தட்ல இந்த சப்மிட் பட்டன் அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணா அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு போகுது. அதாவது இதுல நான் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சு, இதுல ஏதாவது நான் இப்போ மாற்றங்கள் செஞ்சு எப்படி இருக்கிறது, இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணினால் வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. போஸ்ட் மெத்தட்ல அப்டேட் பிஹெச்பிக்கு இந்த டீட்டெயில். அப்ப ஐடி எனக்கு வேணும் வேணும், ஆனா ஐடி வெளியால காட்டக்கூடாது, அங்கால எனக்கு வேணும். அப்ப என்ன செய்யலாம், இதை மறைச்சு இப்ப அங்கால கொண்டு போகலாம். அதுக்காக தான் அப்படி கொண்டு போய் இங்க போஸ்ட் மெத்தட்ல 4ஐயும் வேண்டி எடுத்தோம்.
செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மெசேஜ் செட் பண்ணணும் இல்லையா? அப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணி டிவியை கனெக்ட் பண்ணி 4 விஷயத்தையும் பண்ணிட்டு எஸ்கோல் எழுதுறோம். அப்டேட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் என்ற டேபிள செட் பண்ணுறோம். என்ன இப்போ வண்டின அந்த 4 டீடைல்ஸையும் ஸோ ஒன்று ஐடியா மாற்ற தேவையில்லை. ஏன்னா ஐடியா வச்சு தான் நம்ம மாற்றமே வரும். அப்போ நேமாவும் இமெயில் சப்ஜெக்ட் வேர் ஐடி ஈக்குவல் டு ஐடி இப்படி கொடுத்து இந்த கண்டிஷனை செய்யும். இந்த கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னா மெசேஜ் செட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் கொடுத்து லொகேஷனை ஸ்டூடெண்ட் கொடுக்கும். ஏன்னா அங்கே தான் டேபிள் இருக்கு, அங்கே போய் அனுப்பி விடும். தென் எக்ஸிட். இதுதான் அந்த விஷயம். இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு இப்ப கிளியரா? இப்ப கேட்கிற கேள்விகளை கேட்கலாம். யரோஸ், தஸ்னீம், நிலா, சப்திகா, ஜேஎம்எஃப் அண்ட் டிஷானா. ஐடிக்கு சிங்கிள் கொடேஷன் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஜேஎம்எஃப் அது ஓகே ஃபைன். என்ன அது கண்டிஷன் கொடுக்குற விஷயம் தானே, அது ஓகே தான். வேற இந்த நடந்த ஃப்ளோ புரிஞ்சுதா முதல் உங்களுக்கு? ஓகே, அந்த அப்டேட் ஆன விதம் புரிஞ்சுதா? எப்படி நாம இன்னொரு பேஜ்ல அப்டேட்ல எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி வர அந்த கன்செப்ட் ஃபில் ஆனது, செஷன் மெசேஜ் செட் ஆனது, அதெல்லாம் ஓகே கிளியரா? கைஸ் கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, இல்லாட்டி என்ன விஷயமோ அதை கேளுங்க, விளங்கப்படுத்துறேன். கைஸ் கேட்குறாக்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரிஞ்சுதா முதல்? இந்த ஸ்டூடெண்ட் அட் பண்ற இந்த கன்செப்ட், ஸ்டூடெண்ட் அட் பண்ற இந்த டேபிள்ல எப்படி லிங்கை கிளிக் பண்ணோம், அது எப்படி ஸ்டூடெண்ட் அப்டேட்ன்ற இந்த ஃபைல் வந்து வேண்டிச்சுது, அந்த வேண்டதை எப்படி அந்த டேட்டாவை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணி காட்டுச்சுது ஃபார்ம்ல. தென் அந்த ஃபில் பண்ணதுல ஏதாவது மாற்றங்கள் நடந்தா கூட பட்டனை கிளிக் பண்ணா போஸ்ட் மெத்தடுக்கு இந்த அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு எப்படி போகுது. தென் அங்க எல்லா டீட்டெயிலையும் எடுத்து எப்படி அதை அப்டேட் எஸ்கோல் எழுதுது, அந்த எஸ்கோல் எப்படி இதுல ரன் ஆகி அந்த மெசேஜை காட்டுன்றது தான் இந்த கதை. இந்த விஷயம் புரிஞ்சுதா? Jarus, MJT, Tasneem, Nila, Saptika, and JMF Dishana. இருக்கிற ஆக்களை கேட்குறேன். புரிஞ்சுதா? ஓகே, அப்படியா ஜரோஸ்? ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. நீங்க வீடியோவை கோ த்ரூ பண்ணுங்க, செஷன் வீடியோவை. இது ஒர்க் ஷாப் தான் இந்த 7க்கு போகிறது. கிளாஸ் டைம்கள் இனி 8க்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். கிழமை வரைக்கும் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, பிறகு ஓகே பண்ணிடுவேன். 8 மணிக்கு தான் கிளாஸஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கிளாஸஸ் எல்லாம். இந்த ஒர்க் ஷாப் இது 7 மணிக்கு போட வேண்டிய கட்டாயம், அதனால போட்டுக்கோங்க, சரியா? மன்னிச்சிருங்க. அண்ட் மற்றபடி ஆக்கள் ஓகேயா? விளங்கிச்சுதாடாப்பா? நிலா உண்மையிலேயே விளங்கிட்டுது. தஸ்னீம் விளங்கிட்டுது. கிளியர். சப்திகா என்ன கதை? சப்திகாட பதில காணல டேய். அப்படியா, இப்பயா ஜாயின் பண்ணீங்க? ரைட், ஓகே ஃபைன். அப்ப வீடியோ பாருங்க இருக்கா. அதான் நான் ஜோதிச்சேன், இன்றைக்கு கணக்கு பேர் காணல, என்னன்னு தெரியல. ஜேஎம்எஃப் ஓகேன்னு போட்டிருக்கு. டிஷானாவை நான் ஒவ்வொரு முறையும் கூப்பிடுவேன். நான் டிஷானா என்ன கதை, எங்க இருக்கு, என்ன ஒன்றும் தெரியாது எனக்கு. பட் ஓகேண்டா, கிளியர். திஸ் திங். ஸோ இதான் விஷயம். நாளைக்கு எங்களோட செஷன் வந்து என்னன்னா, சைன் அப் பண்றது, அதாவது அதே தான் ரெஜிஸ்டர், ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. ரைட், சந்தோஷம். திஷானா பதில் போட்டிருக்கு. அப்போ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அண்ட் தென் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி, அதாவது என்கிரிப்ட் பண்ணி சர்வ் பண்றது. தென் அந்த என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு லொக்இன் பண்ணி செக் பண்ணி லொக்இன் பண்ணி இண்டெக்ஸ் பேஜுக்கு போறது. இந்த விஷயங்களை நாளைக்கு நாம பார்ப்போம், சரியா? தென் நாளைக்கு அந்த விஷயங்களை பார்த்துட்டோம்னு சொன்னா, தென் நாளான்னைக்கு அந்த லொகின் பண்ணி போன அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல இந்த 4 விஷயத்தையும் எப்படி கொண்டு வந்து போடுறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான் விஷயம். தட்ஸ் த திங். அதோட வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கன்செப்ட் முடியும். தென் அதுக்கு பிறகு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 2 டேஸ் ஒரு கரெக்ட் அப்ளிகேஷன் செய்யறதுக்கான ஒரு ஹோம் ஒர்க்குக்கான டைமா தரும் அசைன்மெண்ட். நீங்க எனக்கு செஞ்சு ஸ்கிரீன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். வேற ஒன்றும் அனுப்ப தேவையில்லை, ஸ்கிரீன் ரெக்கார்ட் அனுப்பணும். தென் திங்கட்கிழமை உங்களுக்கு பாஸா என்ன மாதிரி இருந்து போடுவாங்க. தென் அது பிறகு ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டு தான் என்ன சொல்றது லெவல் 3 வரும். ஏன்னா டைம் கொஞ்சம் இது இருந்தாலும்.
தென் அதுக்கு பிறகு இந்த கிழமை உங்களுக்கு தட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நான் அந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணல, நான் இதில் இருக்கிறதால அவங்களுக்கு இன்றைக்கு ஜாவா தொடக்க விஷயம். ரைட், ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் கிளியர் என்று சொன்னால் தேங்க்யூ ஸோ மச். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 8 கிளாஸா? ஓ மை காட், அது சரி. பட் எல்லா நாளும் நான் ஈவினிங் தான் போடுவேன், எல்லா நாளும் ஈவினிங் தான் நான் போடுவேன். கட்டாயம், சரி, ஓகே. நான் அசைன்மெண்ட்டுக்கு டைம் தரேன், நீ அசைன்மெண்ட்டுக்கு கட்டாயம் டைம் தரேன், ஒரு பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ ஓகே தானே? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க, செஷனை கவர் பண்ணுங்க, டவுட்ஸை கேளுங்க, எல்லாம் ஓகே இருக்கும். நாளைக்கு கட்டாயம் அட்டன் பண்ணுங்க 7 மணிக்கு. செஷன் என்னன்னு சொன்னா login log அவுட் சைன் இன் சைன் அப் கன்செப்டுகள் என்ன நாளைக்கு முக்கியமானது. அதை பார்த்துட்டா நாளையோட உண்மையில சிலபஸ் முடியுது. பிஹெச்பியில் த்ரெட்டில் எல்லாமே தேவையானதெல்லாம் சொல்லி தந்துட்டேன். செஷனாக இருக்கட்டும், லொக்கின் லொக் அவுட், அந்த விஷயங்கள் நாளையோட முடியுது. நாளைக்கு ஒரு ஓவரால் ரிவிஷன். தென் அந்த இண்டெக்ஸுக்குள்ள நீங்க எப்படி இந்த கரெக்டாக கொண்டு போட போறீங்கன்றதான் அசைன்மெண்ட்டை சொல்ல போனா. லெட்ஸ் சி, பார்ப்போம். சரி, நான் இண்டே படிக்கிற விஷயத்தை நான் வந்து சோர்ஸ் கோட் அப்டேட் பண்ணி விடுறேன், வீடியோ போட்டு விடுறேன். எல்லாம் ஓகே தானே? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் கன்செப்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க இதுல நான் க்ளோஸ் ஆகி நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க, ஜாயின் பண்ற இருக்கிறார்கள். மற்றபடி எல்லாம் ஓகே நம்புறேன். ரியலி ரியலி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் நைட் அண்ட் டேக் கேர் கைஸ் அண்ட் you can leave right now, right? அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பை.